ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஹவு டு செப்பரேட் மணி டு பை மோர் கோல்டு, எப்படி நம்ம சேமித்த பணத்தை செப்பரேட் பண்ணி அதிகமாக தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பணத்தை நிறைய சேமிக்கிறாங்க. சேமித்த பணத்தை எப்படி தங்கம் வாங்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் பார்த்திங்கன்னா, பெண்கள் பணம் சேமித்த உடனே கடகடான்னு போயிட்டு முதல்ல கோல்டு காயினை வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோல்டு காயின் எதுக்காக வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோன்னே தெரியுது கிடையாது. பணம் கையில் இருக்குது, கோல்டு காயின் வாங்கிறோன்ட்டு. ஆனால் அந்த கோல்டு காயினை நம்ம நகையாக மாற்றும் போதோ அல்லது விற்கும் பொழுதும் நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வருது. அதனால் நம்ம சேமிக்கிற பணத்தை கோல்டு காயினாக வாங்கினா நம்மளுக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, அல்லது ஜுவல்லரியாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, எப்படி நம்ம சேமித்த பணத்தை செப்பரேட் பண்ணி வாங்கினா அதிகமாக தங்கம் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற தங்கத்தில் நம்ம நஷ்டமடையாமல் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹோம் மேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா, கோல்டு வாங்குறதுக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸு, பெரிய சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம சேவ் பண்ணுற பணத்தை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு அடியாக காயினை தான் வாங்குகிறோம். ஒரு சிறிய அமௌண்ட்டு சேவ் பண்ணாலும் காயின் தான் வாங்குகிறோம், பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணாலும் காயின் தான் வாங்குகிறோம். ஏன்னா நம்ம கோல்டு ரேட்டு ஏறுதே அப்படின்ற ஒரு பயத்திலே நம்ம அந்த இருக்கிற பணத்துக்கு காயினாக வாங்கி வச்சிடறோம். அது மாதிரி நம்ம வாங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம் வருது. நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை சேவ் பண்ணால் எப்படி நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம், அதாவது உண்டியல் சேவிங்ஸாக பண்ணுறோம், அல்லது டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து சேவ் பண்ணுறோம். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லலாம் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதமானா போடுறாங்க. இது மாதிரி சிறிய சிறிய அமௌண்ட்டு நம்ம கையில் கிடச்சதுன்னா உடனே போய் நம்ம கோல்டு காயினாக வாங்கிடுறோம். இது மாதிரி சிறிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த சிறிய அமௌண்ட்டெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு 1 கிராம் வாங்குகிற அளவு கூட இந்த சிறிய அமௌண்ட்டு இருக்காது. இப்படிப்பட்ட சிறிய அமௌண்ட்டை நம்ம கோல்டு காயினாக வாங்கும் பொழுது எவ்வளோ அளவு கிடைக்கும்னா ஒரு 100 மில்லிகிராமு அல்லது 1/2 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும். நம்ம இந்த 100 மில்லிகிராம் காயினாக வாங்கி வாங்கி சேவ் பண்ணி 100 மில்லிகிராமுக்கும் நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணும் பொழுதும் மேக்கிங் சார்ஜஸ்ஸு, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டின்னு சேர்த்து கட்டுறோம். அப்போ நம்ம பணம் நஷ்டமாகுது. இது மாதிரி நம்ம சிறிய சிறிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி மில்லிகிராமு அல்லது கிராமாக நம்ம வாங்குகிறோன்னா முதல்ல நம்ம யோசிக்கணும், நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, 1லேருந்து 5 வயசு குழந்தைன்னா அவங்களுக்கு நம்ம இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டிலேருந்து ஒரு சின்ன சின்ன கிராம் கணக்கில் அல்லது மில்லிகிராம் கணக்கில் நம்ம ஜுவல்லரியாக வாங்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கம்பல் தேவைப்படும், அல்லது 1/2 கிராமில் மோதிரம் தேவைப்படும். அது மாதிரி நம்ம ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். நம்ம 2 டைம்ஸ்க்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கட்டுறதுக்கு நம்ம இது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அல்லது இந்த 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே நம்ம குழந்தைக்கு என்ன ஒரு சின்ன சின்ன நகை வருமோ அந்த சின்ன சின்ன நகையை வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணுறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம வாங்கும் பொழுதே ஜுவல்லரியாக வாங்கி அந்த குழந்தைக்கு போடலாம். அல்லது நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் மில்லிகிராம் கணக்கு அல்லது கிராம் கணக்கில் வாங்கி இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு சேவ் பண்ணலாம். இது மாதிரி சின்ன அமௌண்ட்டுன்னு பார்க்காம அந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம இது மாதிரி யோசித்து நம்ம வீட்டில் என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தங்கமாக சேவ் பண்ணலாம். மந்த்லி என்னால் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுன்றவங்க பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் நகைச்சீட்டு போடலாம். அதுவும் நகைச்சீட்டு போடும் பொழுது நம்ம நல்ல நம்பகமான ஜுவல்லரி ஷாப்பாக, ரொம்ப வருஷம் இருக்குதா, எதனா அதில் கம்ப்ளைண்ட் எதனா வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் மந்த்லி 10,000 ரூபாய் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோ வேஸ்டேஜில் சில ஜுவல்லரி ஷாப்பில் நகை எடுத்துக்கலாம். மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரியும் சில நகை கடை இருக்குது. அது மாதிரி பார்த்து நம்ம மந்த்லி
கரெக்டாக நம்மளால் 10,000 கட்ட முடியும் அல்லது வந்து மந்த்லி 10,000 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடியுன்றவங்க அந்த சிறிய அமௌண்ட்டு 10,000 ரூபாவை நம்ம நகை கடையில் நகைச்சீட்டு போட்டு கோல்டாக சேவ் பண்ணலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை பார்த்துட்டு போய் வாங்கலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தினம் வந்து கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து என்றைக்கு கம்மியாகுதோ அந்த டேட்டில் போய் இந்த 10,000 ரூபாவை நகைச்சீட்டில் போடும்பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நகைச்சீட்டில் நம்மளுக்கு வேஸ்டேஜுக்கு குறைவாக பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ்க்கு இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடத்துல ஜிஎஸ்டி மட்டும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லாபம் தான். இதே வந்து 10,000 ரூபாய் டைரெக்டாக போய் வாங்கினா நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வரும். ஃப்ரீக்வெண்ட்லி மந்த்லி வரவங்க மட்டும் நகைச்சீட்டு போடலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராதபடி நம்ம அந்த நகைச்சீட்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிற பணத்துக்கு மட்டும் கோல்டு வாங்கிக்கிட்டு வரலாம். எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜுக்கு பே பண்ணாதபடி அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப் டு வந்து 18% வேஸ்டேஜ் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜுவல்லரி அப்படின்னும் பொழுது அந்த 18% வர மாதிரி இருக்கிற ஜுவல்லரி மட்டும் எடுத்தால் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி வராமல் பார்த்துக்குங்க. சிறிய அமௌண்ட்டில் கோல்டு வாங்குறவங்க அல்லது நகைச்சீட்டு போடுறவங்க. இது வந்து செகண்டு பாயிண்ட்டு. இப்படி சேவ் பண்ணாலும் தங்கம் வந்து அதிகமாக சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நஷ்டம் வராமல் பார்த்துக்கலாம். இதுவே 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வராமல் எப்பாவது வர்றதுன்னா பார்த்திங்கன்னா போனஸு வேரியபிள் பே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இது மாதிரி அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக போய் கோல்டு வாங்காமல் அந்த அமௌண்ட்டை நம்ம இந்த டெபாசிட் ஸ்கீமு எந்த ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்குறாங்களோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம டெபாசிட் பண்ணி 11 மந்த்து கழித்து அந்த ஜுவல்லரி ஷாப்லேருந்து அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டோ அதை நம்ம ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம், காயினாகவும் எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் வந்து மந்த்லி 10,000 வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நகைச்சீட்டு போடலாம். அல்லது வந்து நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 10,000 20,000ன்னு போனஸு வேரியபிள் பேலாம் வரும்பொழுது அந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி ஜுவல்லரியாக அல்லது கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். இப்படியும் வந்து நம்ம தங்கத்தை அதிகமாக சேவ் பண்ண முடியும். ஹோம் மேக்கர் நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது. அதாவது பர்சனல் லோன் வாங்கி நம்ம கோல்டு வாங்கணும்னு நினச்சிருப்போம். அல்லது மகளிர் குழுவில் லோன் கிடச்சிருக்கோம். ஜுவல்ஸை வச்சு ஜுவல் லோன் வாங்கி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் கையில் இருக்கும். அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 50,000லேருந்து 1 lakh 2 lakh அது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு காயினாக அவசரப்பட்டு போய் வாங்கி வைக்காமல் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த ஜுவல்லரி ஷாப்பில் டெபாசிட் ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் டெபாசிட்டில் போடும் பொழுது 11 மந்த் கழித்து நம்ம வாங்குகிற நகைக்கோ அல்லது வந்து கோல்டு காயினுக்கோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு இல்லாமல் வாங்க முடியும். கேஷ் டெபாசிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்து கேஷ் டெபாசிட் ஸ்கீமு இருக்குது. அந்த டெபாசிட் ஸ்கீமில் நம்ம வந்து ஒரு 50,000 மினிமம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் அந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா தங்கம் விலை ஏறினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 6,710 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5 கிராமு அல்லது 5 சவரம் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா 11 மாதம் கழித்து 10,000 ரூபாய் ஒரு கிராம் போனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கான ரேட்டு 6,710 ரூபாய்க்கே நம்ம அன்றைக்கி கோல்டு வாங்கிக்கிட்டு வரலாம். அதுவும் வந்து நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், 100% எதுக்குமே கிடையாது. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும். ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி நம்ம கட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டி வாங்கினா தான் நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி நேர்மையான முறையில் வாங்குகிறோன்னு அர்த்தம். எங்குமே வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் தராங்கன்னா வாங்காதீங்க. ஏன்னா வந்து நாளை பின்ன நம்ம ஜுவல்லரி வந்து காணாமல் போனால் நம்ம ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம இல்லீகலாக வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். அதனால் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்குமே வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற நகை பார்த்திங்கன்னா இந்த கேஷ் டெபாசிட் ஸ்கீமில் HUI வந்து சிம்பிள் போட்டு தான் கொடுக்குறாங்க. அது 916 ஹால்மார்க் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனால் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம இன்றைக்கி டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா 11 மந்த்து கழித்து வாங்கும் பொழுது தான் இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு
கிடைக்கும். 100% வேஸ்டேஜ் கிடையாது, 100% மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அப்படி நம்ம ஒரு வேளை இந்த ஸ்கீம்லேருந்து விலகிக்கிறோம்னா 5 மாதத்துக்கு அப்புறம் தான் விலக முடியும். அப்படி 5 மாதத்துக்கு அப்புறம் விலகணும்னா நம்ம வாங்குகிற நகையிலேருந்து 5 மாதம்னா 5%, 6 மாதம்னா 6%ன்னு சொல்லிட்டு அவங்க வேஸ்டேஜை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் பணம் சேவ் பண்ணுறோம். ஆனால் வந்து அந்த சேவ் பண்ணுற பணத்தை நம்ம கொண்டு போய் லாபமா நஷ்டமான்னு பார்க்காத, இன்றைக்கி தங்கம் விலை ஏறுது, நம்ம நாளைக்கு ஏறிடுமேன்ற பயத்திலேயே ஓடி போய் நம்ம காயினாக வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம். அந்த காயினாக வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து காயினாக வாங்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு 2%ம் ஜிஎஸ்டி கட்டுறோம். இதுவே அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது வேஸ்டேஜ் 18%, 20% நகைக்கு கட்டுறோம். ஜிஎஸ்டி இன்னொரு வாட்டி கட்டுறோம். அதை டபுளாக கட்டுறோம். அதை யோசிக்காமே நம்ம போய் தங்க விலை ஏறுதேன்னு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கொண்டு போய் காயினாக வாங்கி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். அதே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு அல்லது லேக்ஸ் கணக்கில் இருக்குன்னா இது மாதிரி நம்ம டெபாசிட் ஸ்கீமில் போட்டு நம்ம நகையை சேவ் பண்ணலாம். நம்ம பணம் வந்து சேவ் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணுறோன்னும் பொழுது அந்த பணத்தை நம்ம சரியான முறையில் தங்கம் வாங்கி வச்சா தான் அதுக்கு யூஸு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுற பணத்தை இன்றைக்கி ஒரு 500 ரூபாய் தங்கம் விலை ஏறுதேன்னு ஓடி போய் வாங்குகிறோம். ஆனால் நாளைக்கு அதை விட 5000 ரூபாய் நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு கொடுத்து அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு தெரியாமே நம்ம பயத்துலேயே ஓடி போய் காயினாக வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தை இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி வாங்கி வைங்க. அல்லது கொஞ்சம் பெரிய குழந்தை இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி வாங்கி வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காயின் வாங்குகிறேன், அந்த காயினை விற்றுட்டு நான் வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன். இன்றைக்கி இந்த ரேட்டு இருக்கும் பொழுது நீங்கள் காயினாக விற்றுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை விட அதிகமாக இருக்கும் ரேட்டு, திரும்ப கோல்டு வாங்க முடியாது. அதனால் காயினாக வாங்காத ஜுவல்லரியாக வாங்கினீங்கன்னா அந்த ஜுவல்லரியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேங்க்கில் அடகு வச்சு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க, இடம் வீடு வாங்குவீங்க. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பணம் எப்போ கிடைக்குமோ அப்போ பேங்க்கில் கட்டி உங்கள் ஜுவல்லரியும் எடுத்துப்பீங்க. அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க காயின் வாங்கணும்னு சொல்கிறாங்க, நகை விலை ஏறுதுன்னு ஓடி போய் வாங்காதீங்க. நல்லா யோசித்து உங்கள் பணத்தை கரெக்டான முறையில் நீங்கள் தங்கத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது, லாபம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.